சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாடா மோட்டார்ஸ் ஓட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரிஸ் ஓட கன்டினியூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா டிசிஎஸ் பார்த்துருந்தோம் டாடா குரூப்பில். இந்த இந்த இதில் டாடா மோட்டார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ ஃபண்டமெண்டல்ஸுன்றதை பார்த்துட்டு அது கம்பெனி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதையும் எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்றதையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரியில் பார்த்துட்ருக்கோம். அதை அப்படியே மார்க்கெட்டில் அந்த கம்பெனியில் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேம் டைம் வீடியோ பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு சொந்த காரு உருவாக்கணும்னு டாடா குரூப் இருக்கிறவங்க முடிவு பண்ணாங்க. முக்கியமாக இதை அப்புறம் ரத்தன் டாடா நம்ம ஏன் ஒரு சொந்தமாக ஒரு காரை தயாரிக்கக்கூடாதுன்னு ரத்தன் டாடா கேட்டபோது டாடா மோட்டார்ஸில் யாருக்கும் அவரை சீரியஸாக எடுத்துக்கல. சேர்மன் ஏதோ சும்மா விளையாட்டு காட்டுறார் என்று தான் நினச்சி கொண்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் டாடா மோட்டார்ஸுக்கு கார் தயாரிப்பது புதிய விஷயம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க நீராவி ரயில் இன்ஜின்னு ரோடு போடுற ரோலர் இதையெல்லாம் தொடங்கி தயாரிப்பாளராக தயாரிச்சுட்டு தான் இருந்தாங்க. படிப்படியாக முன்னேறி ட்ரக் தயாரிப்பில் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஏற்கனவே 2 கார்களை தயாரித்து வெளியிட்டிருந்தாங்க. ஒன்று சியரா 1991 மற்றும் டாடா எக்ஸ்டேட் 1992. 2 காரை லான்ச் பண்ணி தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ரெண்டுமே நிஜமாக கார் தானா என்று கேட்டால் ரத்தன் டாடா கூட ஒப்புக்க மாட்டார். தங்களுக்கு நன்றாக தெரிந்த ட்ரக் தயாரிப்பு தொழில்நுட்பத்தை தான் கொஞ்சம் மாற்றி கார்களைப் போல ஏதோ உருவாக்கி வச்சிருந்தாங்க டாடா மோட்டார்ஸ். ஸோ இதுதான் அப்போதைக்கு நியூஸாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க நியூஸஸ் அப்படி தான் இருந்துச்சு, மாடலும். ஏன்னா அது வரைக்கும் இந்தியாவில்ன்ற ஒரு காரு இல்லை ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லை, மொத்தமே உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தை வச்சிருந்தது பேசஞ்சர்ஸ் கார் எனப்படும் தனி நபர்கள்,